இந்த படத்தை பார்த்த எத்தனையோ பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் உண்மையா சொல்றேன், படம் வேற லெவல்ல இருக்கு. எத்தனையோ பேர் சிவாவை கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கண்டிப்பா இந்த படம் அவரோட லிஸ்ட்ல டெஃபினட்டா ஒரு ரிமார்க்கபிள் ஸ்டோரியா இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. மோஸ்டா கலெக்ஷன் வைஸ் ஃபர்ஸ்ட் வீக்கே ஒரு 100 கோடி அல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு 500 கோடியாவது தாண்டறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ ஃபேக் ரிவ்யூலாம் பார்த்து ஏமாந்துறாதீங்க. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. வெளியே வர்றப்போ இந்த படம் கட்டாயமா உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். கண்டிப்பா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச சாய் பல்லவிக்கு சிவாக்கு எந்த அளவுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு கொடுக்கணும். ப்ரோ எந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அமரன் படம் தானே? அட லூசு ப்ரோ, இது அமரன் இல்ல கங்குவா. ஆமா. ஐயோ சாரிப்பா. தியேட்டரை விட்டு வெளியே வந்த உடனே அமரன் போஸ்டரை பார்த்தனா டக்குன்னு அந்த படம் அப்படியே மைண்ட்ல ஓடிச்சு. அதுல கங்குவா பார்த்ததே மறந்துட்டேன். வெரி சாரி. காலையில தண்ணி அடிச்சிட்டு ஏதோ உளறி கூட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரிவ்யூல கங்குவா வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். அடச்சை சாரி. இந்த வீடியோல கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரொம்ப ஜாம் ஆகுதே. அந்த படத்தோட எஃபெக்ட் அப்படி. படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட கங்குவா மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. அதனால தான் லைட்டா குழம்பிடுச்சே. மன்னிச்சோ. 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தலைவர் சூர்யா ஒரு பீரியாடிக் மூவி பண்றாரு. கண்டிப்பா சிவாக்காக இல்லனாலும் சூர்யாக்காவது போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் போனோம். பட் உண்மையாவே சொல்லணும்னா சூர்யா எப்பவும் போலவே அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு. இந்த படத்தை யாருக்காக பார்க்கணும் அப்படின்னு கேட்டாலும் அவருக்காக மட்டும் போங்க அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ண தோணும். ஒரு படம் நல்லா இல்ல அப்படின்னு உடனே கண்டிப்பா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கிறதுக்கு 1008 பேர் வருவாங்க. ஆனா லைட்டா கண்ண மூடி யோசிச்சு பார்க்கறப்போ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், படத்தில் நடிச்ச ஆக்டர், ஆக்ட்ரஸ், டெக்னிக்கல் டீம், மியூசிக் டைரக்டர், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஒட்டுமொத்த பேக் எண்ட் டீமுமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அவங்கள நினைக்கிறப்போ தான் ரொம்பவே வருத்தமா இருக்குது. இந்த படத்துக்காக அவங்க எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது படம் பார்த்து முடிக்கிறப்ப நமக்கு தெரியும். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதுக்கு லாஸ்டா வருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக குறைஞ்சது ஒரு 1000 இருந்து 10,000 பேர் வரைக்கும் நடிச்சிருப்பாங்க. படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே காஸ்டியூம்ஸ், ஒரு சிலருக்கெல்லாம் ஃபேஸை வேரியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக ஒர்க் பண்ண மேக்கப் டீம், இவங்க எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இந்த படத்தோட பட்ஜெட் சுமார் 300 இருந்து 350 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெவலுக்கு இறங்கணும் அப்படின்னு நினைச்ச கே ஞானவேல் ராஜா அவர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல ரொம்ப பெரிய மனசு எனக்கா. படத்துல சாங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. பிஜிஎம் வைஸும் தன்னோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு தேவி ஸ்ரீ பிரசாத். ஆனா என்ன, ஒரு இடத்துல மட்டும் சோகமான ஒரு பிஜிஎம் போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம மைண்டுக்கு வல்லவன் படத்துல வல்லவா என்னை வெல்லவான்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அதுல ஒரு ஹம்மிங் வரும். அதை கொஞ்சம் கேளுங்களேன். இது மட்டும் நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகுது. சரியா இருக்குடா. மத்தபடி எல்லா இடத்துலயும் சிறப்பா பண்ணிருக்காரு. அதுலயும் தலைவனே அப்படின்ற ஒரு பிஜிஎம் வருது பாருங்க. அதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை பட்ஜெட் மூவிஸ்ல மோஸ்டா 3 மணி நேரம் இழுப்பாங்க. ஆனா இந்த படத்தை கரெக்டா 154 மினிட்ஸ்ல முடிச்சிட்டாங்க. அதாவது 2 மணி நேரம் 34 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே சிவாக்கு தான் போய் சேரணும். ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா கெட்ட விஷயம் கண்டிப்பா இருக்கும்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கங்குவா சூர்யாக்கு பேரே இல்லப்பா. அது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் தெரியுமா? அப்ப தீஷா பட்டானி என்ன பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? அவங்க எதுக்கு வராங்கன்னே தெரியல. சும்மா பாலிவுட் ஃபேன்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும், அவங்களையும் நம்ம படத்துக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. தவிர்த்து அவங்க வந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸுமே எதுக்கு இப்ப இவங்க வராங்க? இல்ல இவங்க மட்டும் கிடையாது, அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸுமே எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுல நம்ம சூர்யாவோட சேர்த்து KS ரவிக்குமார் வராரு, தீஷா பட்டானி வராங்க, யோகி பாபு வராரு, இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் வருது. பட் அவங்க எல்லாம் எதுக்கு வராங்க அப்படின்றது தான் கட்சி வரைக்கும் தெரியல. மேபி பார்ட் 2ல தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்ட் 2 சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. டியர் சிறுத்தை சிவா அவர்களே, இது வரைக்கும் நீங்க செஞ்ச பெரிய நல்ல விஷயம், உங்க லிஸ்ட்ல ஒரு படம் கூட பார்ட் 2 அப்படின்னு எடுத்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இந்த விபரீத முடிவு? புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். சரி, அத பத்தி டீடைலா பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றது? இப்படி சொல்லுவோம், சிம்பிள். மகதீரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல. தமிழ்ல கூட மாவீரன் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல ஹீரோ ராம்சரண், ஹீரோயின் காஜல் அகர்வால். அற்புதமான ஒரு படம். அந்த படத்துல நடிச்ச காஜல் அகர்வால் அப்படியே தூக்கிட்டு அப்படியே அந்த குட்டி பையன் மூஞ்ச போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு கதை புரிஞ்சிரும் நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. இதுதான் படத்தோட ஒன் லைன் பிளாட். இந்த மாதிரியான படத்துக்கு எதுக்காக யோகி பாபு உள்ள வந்தாரு, எதுக்காக காமெடி போர்ஷன் அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. அதே மாதிரி யோகி பாபு எனக்கு கண்ணு வேணும்னு கேட்டே இருப்பாரு. இவரும் கண்ணு கொடுப்பாரு. அந்த கண்ணை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னு கட்சி வரைக்கும் தெரியல. அதுவும் பார்ட் 2ல தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் கேம்ல ஆடி அந்த கேம்குள்ள இருக்க கண்ணை தான் வாங்க ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம யோகி பாபு அதே மாதிரி பொம்மை கண்ணு நினைச்சிட்டு எனக்கு ஒரிஜினல் கண்ணு வாங்கி கொடு அப்படின்னு அடம் பிடிக்கிறார். அந்த போர்ஷன்லாம் படத்துல ரொம்ப காமெடியா இருந்துச்சு.
நெக்கு சிரிப்பே வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் பயங்கர ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமாவது ஜெட் வேகத்துல போகும் அப்படின்னு பார்த்தா ஜெட்டு தான் வேகமா போகும், படம்லாம் வேகமா போகாது. பொறுமையா உட்காந்து பாரு அப்படின்னு நம்ம சிவா அண்ணன் மிரட்டி உட்கார வைக்கிறார். பட் படத்துல 3D எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலயும் ஒரு முதல்ல சீன் வருது பாருங்க, அதெல்லாம் சும்மா சொல்ல. அதுல வந்து CGI போர்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பயங்கர சுவாரஸ்யமாவும் இருந்துச்சு. இப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப். சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிஜமாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்ல, கொஞ்சம் ஃபாஸ்டாவே போச்சு. புடிஸ்டாரா என் தலைவன். இனி பாரு, ஜெட் மட்டும் இல்ல, படம் கூட ஜெட் ஸ்பீட்ல போகும், இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஜெட் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருந்தாரு. கிளைமேக்ஸ்ல பயங்கரமா ஏதோ சொல்ல போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் நம்ம சிவா அண்ணே, பயணிகளின் கவனத்திற்கு படம் இத்துடன் முடிந்தது, நீங்கள் வீட்டுக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது, ஆகையால் நீங்கள் வீட்டுக்கு செல்லும் முன் உங்கள் உடைமைகளை பத்திரமாக கொண்டு செல்லவும் அப்படின்னு என் கிரெடிட்ஸ் போட்டு பார்ட் 2க்கு லீடு கொடுத்துட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டார். என்னடி இது? பார்ட் 2 அப்படின்னு ஒண்ணே தான் மைண்டுக்கு வருது. நம்ம சிவா அண்ணனோட லிஸ்ட்ல பார்ட் 2க்கான சீனே கிடையாது. ஆனா ஏன் இங்க மட்டும் பார்ட் 2 வச்சாருன்னு தெரியல. பட் ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த ப்ரொடியூசரை விட்டுறவே கூடாது, அடுத்த 2-3 வருஷத்துக்கு இவரை வச்சு ஓட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு போல இருக்கு. டேய், அலும்பு பண்ணி ஆட்ட துரத்துறாதீங்கடா. அத 6 மாசத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து சாப்பிடலாம். படத்துல சூர்யாக்கும் ஒரு குட்டி பையனுக்குமான எமோஷனல் சீன் ஒன்னு இருக்கும், ஒன்னு இல்ல 2-3 இருக்கும். சிறுத்தை சிவா அண்ணன் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே சென்டிமெண்டல் சீன் அப்படின்றது காமன் தானே, அந்த மாதிரி இங்கேயும் வச்சாரு. ஆனா நம்மளும் முக்கிய உணரி பாக்குறோம், கண்ணுல இருந்து தண்ணியே வர மாட்டேங்குது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நம்ம சிவா அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணன் மட்டும் பயங்கர எமோஷனலா நடிச்சிட்டு இருக்காரு, அந்த பையனும் நடிச்சிருக்கான், தப்பு சொல்றதுக்குலாம் இல்ல. ஆனா ஏன்னு தெரியல, அது நமக்குள்ள பெருசா ஒரு தாக்கத்தை உருவாக்கல. அதுக்காக சூர்யா அண்ணன் என்ன பண்ணுவாரு, சிவா அண்ணனோட கதை அப்படி தெரியாம போய் நம்ம சூர்யா அண்ணன் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு தான் என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நம்ம சிவா அண்ணே சூர்யா அண்ணன் மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலி மேல கொலகான்ல இருக்காரு அப்படின்னு. அண்ணாத்த அப்படின்ற அற்புதமான படம் மூலியமா நம்ம தலைவரை சிறப்பா செஞ்சாரு. விவேகம் அப்படின்ற படம் மூலியமா நம்ம தலையை செஞ்சு விட்டாரு. இப்போ நம்ம சூர்யா அண்ணன் போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா சாவுடா. நம்ம தளபதிக்கு அஸ்திவாரம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. மேபி 2026க்கு அப்புறம் தப்பி தவறி ஏதாவது படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு சம்பவம் பண்ணாம விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுட்டுருவேன். சரி, படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 சூர்யாவோட ஆக்டிங். அது பை டிஃபால்ட் நமக்கே தெரியும், எப்பேற்பட்ட ரோல் கொடுத்தாலும் பெஸ்டா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்துல எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ரொம்ப நல்லா நடிச்சது மட்டும் இல்லாம பாடியை செம்ம ஃபிட்டா வச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் பாடியை காமிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். அதுல அவரோட பிசிக்கெல்லாம் பாக்குறப்போ மெர்சல் ஆயிருவோம். பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார், அந்த லெவலுக்கு ரெடி பண்ணி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு மனுஷன். அவருக்கு தான் என்ன ஆறுதல் சொல்றதுன்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா ஸ்டாண்ட் அலோன் மூவியா அவருக்கு எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற படம் 2022ல வந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா விக்ரம் வந்துச்சு, அதுல ஒரு கேமியோ தான். அதே மாதிரி ராக்கெட்ரியும் வந்துச்சு, அதுவும் ஒரு கேமியோ. அதுக்கு அடுத்தபடியா இப்பதான் வந்திருக்காரு சிவா. இந்த படத்தை நார்மலா ரிலீஸ் பண்ணியிருந்தாவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம மக்கள் போயிருப்பாங்க, ஒரு நல்ல ஃபீலோடவாவது அட்லீஸ்ட் வந்திருப்பாங்க. இப்போ படம் 1000 கோடி அள்ளும், 1500 crores அப்படின்னு அவதார் லெவலுக்கு கிளப்பி விட்டாரு ப்ரொடியூசர். யாருக்கு கண்ணு பட்டுச்சோ சரி, ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஸ்பீடா இருந்துச்சு. பட் எந்த அளவுக்கு ஸ்பீடா போச்சோ அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப சுமாரா முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எண்ட்ல காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிற பழைய கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்யாக்காக மட்டும் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் அதிகபட்சம். இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான், உங்களோட கருத்து என்னோட வேறுபடலாம். சோ தவறு ஏதேனும் இருந்தால் மன்னிச்சு எதிர்கொள்வோம். ஆனா ஒண்ணு, காலங்காலமா நம்ம அம்மா பாட்டிங்கெல்லாம் நிலாவை காட்டி சோறு தான் ஊட்டிருக்காங்க. ஆனா நம்ம சிறுத்தை சிவா அண்ணன் நிலாவை காட்டி ஒரு படத்தையே ஓட்டிருக்காரு. அந்த வகையில் அவரை பாராட்டியே ஆக வேண்டும். நீங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு சிலர் கண்டிப்பா கம்பு சுத்துவீங்க, புரியுது. பட் இருந்தாலும் நம்ம ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிலர் இருக்காங்கல்ல, அவங்களை ஏமாத்திடக்கூடாது பாருங்க. அதனாலதான் பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.